இந்த வீடியோவில் காட்சிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறத இந்த வீடியோவில் காட்சிப்படுத்துறதுக்குன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன். இந்த சோஷியல் மீடியாவில் அதுவும் இந்த பைத்தியம் மூலம் பண்ணுறான் சில பேர். ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாருன்னா அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்து அவருக்கு ஊட்டுற மாதிரிலாம் வீடியோ எடுத்து போகிறத நான் பார்க்குறேன். ஒருத்தர் போய் சிசர் கொண்டு போய் கேட்டால் ஒரு பைத்தியம் மூலம் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு போய் கட் பண்ணி ஷேவ் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இதெல்லாம் கேட்டால் ஐயா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஐயா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறகு இதுதான் இப்படி தான் நம்மளாம் இருந்தோம். ஆனால் உள்ளே போய் தொப்புள் கொடி கட் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு சர்ச்சையாகி கேவலம் இப்படி கூட ஒரு விளம்பரம் வேணும் உங்களுக்கு? விளம்பர வெறியன்ற நாடி நரம்பு எலும்பு சதை இது அத்தனையிலும் பார்த்தோன்னா ஒரு விளம்பரம் இருக்கிற ஒற்றால தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். உண்மையிலே அவனை தூக்கி உள்ள வச்சிடணும். அன்றைக்கே யார் இர்ஃபானை அன்றைக்கி விட்டாங்க. ஆக்சிடென்ட் சொன்னதும் கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் சிசர் வச்சு கட் பண்ணாம பாருங்க. நம்ம மாசு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு அப்படியே கடந்து போயிட்டாங்க. இதுதான் உண்மை. இதில் விமர்சனத்தில் ஒரு குறிப்பிட்ட சில விமர்சனங்கள் வருது. என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீ இப்படி ஏழைங்களை நீ இப்படி பண்ணுறிய, நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வரும் சொல்கிறது யார்? இப்போ இதுக்கு முன்னாடி விட்டுருங்க, அதோட விட்டுருங்கள, அது நம்ம கடந்து போயிட்டோம். ஆனால் இந்த ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி நீ இப்படி பேசுறியே, நாளைக்கு உனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தான், நீங்கள் சொன்னீங்களா அந்த அம்மா மாதிரி, இன்னும் பல பேர் சொல்லும் போது ஒருத்தர் சொல்கிறான், நாளைக்கு உனக்கு இதே மாதிரி நிலமை வரும்டான்னு சொன்னால் விட பரவாயில்ல, உன் குடும்பத்துக்கே இந்த நிலமை வரும்லாம் சில பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் எடுத்து போட்டாங்க பார்வதி எதிர்வினை ஆற்றின வீடியோவை. ஆனால் அந்த சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காப்புல. சார் நான் தான் சொல்கிறேன் சார், இவன் பல வேலைகள் செஞ்சுட்டு வரான். நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு சேனலில் இவனை இது அரசுக்கு தேவையில்லாமல் அவ பேர் கெட்ட பேர் அப்படி சொல்லும் போது கேட்டினா, அதில் கமெண்ட்டில் இவனுடைய ஆட்கள் போடுறது கமெண்ட்டில் என்ன திட்டினானுங்க. இது நான் வெளியில் சொல்ல முடியல. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இர்ஃபான் இவர் பிரபல யூடியூபரா இல்ல ப்ராப்ள யூடியூபரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே அதோட ப்ராப்ளம்ன்றது நான் தான் முதல்ல சொன்னேன். இப்போ எல்லாருமே கேட்டால் ப்ராப்ளமான ஒரு யூடியூபர் தான் சொல்றாங்க. யாருக்கு ப்ராப்ளம்ன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே இவர் இவருடைய கார் மறைமலை நகர் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது மோதியதன் காரணமாக ஒருத்தர் பலியானார். இந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட்டாக நிகழ்ந்தது. அதுக்கு அடுத்ததாக ஃபாரின்ல இவருடைய மனைவிக்கு பிறகு போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும். அதன் பிறகு பிரசவம் அவங்க மனைவிக்கு பார்க்கும்போது அந்த தொப்புள் குடிய டாக்டர்கள் கட் பண்ணாம இந்த பையன் போய் கட் பண்ண விஷயமா இருக்கட்டும். பையன் சொல்லாதீங்க, ஒரு முக்கியமான ஆளுங்க. அவர் பையன் சொல்றீங்க இர்ஃபானை. ஓகே, அவர் யாரும் தெரியல, பார்த்து பையன்லாம் சொல்றீங்க, எச்சரிக்கையா இருங்க. கட் பண்ண விஷயமா இருக்கட்டும், தொப்புள் குடியை கட் பண்ண விஷயமா இருக்கட்டும். தற்போது உதவி செய்யறேன்னு ரம்ஜானுக்கு போயிருக்கிறாரு. அவருடைய மனசை உண்மையாலுமே பாராட்டலாம். ஆனா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அதட்டி, ஏன் அப்படி பண்றீங்க, அப்படி அசிங்கமா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் ரொம்ப மோசமா பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விமர்சனங்களை எழுது, குற்றச்சாட்டுகள் எழுது. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கருதுறீங்க? இல்லை, இது சமீப காலமாக நான் சொல்கிறேன், இவர் மட்டுமே கிடையாது, பலர் பேரை நான் பார்க்குறேன்னு கேட்டேன். இந்த வீடியோவில் காட்சிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறத இந்த வீடியோவில் காட்சிப்படுத்துறதுக்குன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன். இந்த சோஷியல் மீடியாவில் அதுவும் இந்த பைத்தியம் மூலம் பண்ணுறான் சில பேர். ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாருன்னா அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்து அவருக்கு ஊட்டுற மாதிரிலாம் வீடியோ எடுத்து போகிறத நான் பார்க்குறேன். ஒருத்தர் போய் சிசர் கொண்டு போய் கேட்டால் ஒரு பைத்தியம் போல் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு போய் கட் பண்ணி ஷேவ் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இதெல்லாம் கேட்டால் ஒரு வகையில் நம்ம எடுத்துக்க முடியும். என்னென்னு கேட்டால் சிலது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும். கேட்டால் இவ்வளோ ஒரு கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு போயிட்டு இவர் போய் இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களே, உதவி பண்ணுறாங்களே, நம்ம ஒரு ரோல் மாடல், நம்ம இது கூட ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுக்காக கூட பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா அதை காட்சிப்படுத்தி அதை நீங்கள் டிக்டாக் மூலமாக அது மூலம் சோஷியல் மீடியாவில் போட்டு அது மூலமாக வியூவர்ஸை வர வச்சு, இப்போது இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இர்ஃபான் ப்ராப்ளம், அது கிட்டத்தட்ட அப்படி தான். நீ கொடுத்த பொருள் 1000 ரூபாய், இது கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள் பண்ணுறது தான் வச்சுங்களேன். 1000 ரூபாய்க்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து 10,000 ரூபாய்க்கு போஸ்டர் வச்சு ஒட்டுவானு. இதெல்லாம் இன்றைக்கி இல்லை, இதெல்லாம் ஒரு 30-35 வருஷமாக நம்ம பார்க்குறோம்.
சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அதுவும் மீடியாக்கள் வரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன பிரிண்ட் மீடியாக்கள் இருக்கிற காலத்திலேயே பேப்பரில் எப்படியாவது பேர் வரணுன்றதுக்காகவே சில பேர் நிறைய இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. பிரிண்ட் மீடியாவில் போய் கொண்டு போயிட்டு இந்த செய்தி கொடுப்பாங்கல்ல, இந்த பத்திரிகை செய்தி கொடுக்கும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிற செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கேட்டினா 90% குப்பைக்கு போகும். ஏன்னா எப்படியாவது பேப்பரில் வரணுன்றதுக்காக. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு கட்டுரை எழுதும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கட்டுரை எழுதுறது, ஒரு 30 கட்டுரை எழுதணும்னா அதில் ஒன்று செலக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே சொல்கிறேனே, இதே தினமணியில் வந்து வாசகர் பகுதியில் எழுத ஆரம்பிச்சது 17 வயசில் 10th முடித்த அந்த கூட வந்து கேட்டினா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எழுதி அனுப்புவோம் வாசகர் பகுதியில், இல்லை ஒரு 20 எழுதி அனுப்புவோம்னு வச்சுக்கோங்களேன். தினம் அதை எழுதி அனுப்பிச்சிட்டு ஒரு 2 நாள் கழித்து வாசகர் பகுதியில் நம்ம எழுதுறது வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறது தான் வேலை. இப்போது நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு தோராயமாக வந்து ஒரு 38 வருஷம் இருக்கும் நான் சொல்கிறது. அப்போ வந்து கேட்டால் செய்தி வந்திருக்கா, பத்திரிகையில் வந்திருக்கா, செய்தி வந்திருக்கா. இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உடனே போட்டு மீடியாவில் ஏற்றி விட்டுறோம். மீடியாவில் பேசுறதுலாம் அப்புறம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் நிறைய தளங்கள் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி வந்து கேட்டால் வெறும் பிளாட்ஃபார்ம் ஒன்லி வந்து கேட்டால் மேகசைன் பத்திரிகை தான் பிரிண்ட் மீடியாவில். அப்போ வந்து கேட்டால் ஒரு செய்தியை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு வகையான ஒரு விளம்பர பைத்தியங்கள் தான் இந்த இர்ஃபான் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுலாம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த நீங்கள் சொல்லும்போதே அந்த காட்சி வந்து இந்த ஆக்சிடென்ட் சொல்கிறீங்களா, ரோடு ஆக்சிடென்ட்டு, இவெல்லாம் எப்படி தான் இதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உண்மை தான் எல்லோரும் பரவலாக பேச. ஏன்னா எல்லோரும் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இன்றைக்கி அதான் பேசுது. முதல் சம்பவம் ரோடு ஆக்சிடென்ட், 2வது சம்பவம் ஜெண்டர் என்ன சொன்னார், 3வது சம்பவம் தொப்புள் கொடியை கட் பண்ணார், 4வது சம்பவம் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் நீங்கள் போய் சாப்பிட்றீங்க, வந்து நீங்கள் சாப்பிட்ற ஹோட்டலில் வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க, இதெல்லாம் வேறு சார். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து யார் உங்களை ஃபாலோ பண்ணனா அவனுக்கு சிக்கல். அது தொடர்ச்சியாக அவங்கள ஃபாலோ பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் சிக்கல். நீங்கள் தூங்குறத ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, நீங்கள் வந்து குளிக்கிறத ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, நீங்கள் சாப்பிட்றத ஃபோட்டோ எடுத்து போடுற, உங்களை யார் ஃபாலோ பண்ணுறனா அவனுக்கு பிரச்சனை, நமக்கு இல்லை. ஆனால் இது மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இது வந்து ஒரு பொதுவான கேட்டால் ஒரு ஏழைங்களுக்கு நல்லது பண்ணுறன்ற பேரில் நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசிட்டு அதை எடுத்து போடும்போது அதை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் வரும். ஏன்னா நம்ம உங்களை ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ மீடியாவில், சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு செய்தியாக வரும்போது அதை நம்ம பார்க்குறோம். அப்போ அது நமக்கு வந்து நம்ம பார்வைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து திணிக்கப்படுதுன்னு கூட சொல்ல முடியும். இல்லை, அந்த இடத்துல கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோல கட் பண்ணி போட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி அதில் வந்து மியூசிக்லாம் கொடுத்து எந்த லூஸு சார் செய்வான்னு கேட்டினா வந்து அதை கண்டென்ட் ஆகலாம். நம்ம 3 பிள்ளைகளை பெற்றோம் சார். நம்ம வந்து இந்த பழைய படங்களை நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். எப்படி கேலி கிண்டல் கூட, என் நண்பர்லாம் கிண்டல் கூட பண்ணாங்க. 3 பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் வார்டில் இருக்கும்போது வெளியில் வராண்டாவில் வந்து பின்னாடி கையை கட்டிக்கிட்டு உலாத்தின்னு இருக்கும். இது அந்த காலத்துலேருந்து நடக்கிறது. அந்த டெலிவரி ஆகிற அந்த செய்தி வெளியில் வந்து யார் வந்து சொல்லுவாங்க, நர்ஸு, ஸ்டாஃப் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம அது வரைக்கும் இந்த பின்னாடி கையை கட்டிக்கிட்டு எப்படி சொல்லுவோம், உலாத்திட்டு இருப்போம். பின்பக்கம் கையை கட்டிக்கிட்டு இப்படியும் அப்படியே உள்ளது. இது வந்து சினிமாலே வந்த காட்சி. மனசில் ஒரு பதட்டத்தோட நமக்கு வந்து செய்தி வந்து எப்படா வெளியே வந்து அந்த ஸ்டாஃப் நர்ஸ் ஓடி வந்து சொல்லும்போது கடவுளே வந்து சொன்ன மாதிரி ஒரு நமக்கு தோணும். இல்லை நம்ம அம்மா யாராவது கூட இருக்கிறவங்க, அட்டெண்டர் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க ஓடி வந்து சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஐயா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறகு. இதுதான் இப்படி தான் நம்மளாம் இருந்தோம். ஆனால் உள்ளே போய் தொப்புள் கொடி கட் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு சர்ச்சையாகி கேவலம் இப்படி கூட ஒரு விளம்பரம் வேணும் உங்களுக்கு. விளம்பர வெறியன்ற நாடி நரம்பு எலும்பு சதை இது அத்தனையிலும் வந்து பார்த்தோன்னா ஒரு விளம்பரம் இருக்கிற ஒருத்தரால தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் எவ்வளோ பேர் சிக்கல். ஜெண்டர் யாருன்னு சொல்லக்கூடாதுன்றது எதுக்கு தெரியுமா சார்? அது வந்து சட்டமே கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சார் இன்னைக்கு ஆண்கள் நான் சொல்ல இன்னைக்கு சொல்கிறேன் மேடம், 90களில் வந்து கேட்டால் பெண் சிசு கொலை நடந்துச்சு. 90களில் பெண் சிசு கொலை. அந்த பெண் சிசு கொலை தடுக்கிறதுக்குன்னு கேட்டால் பல உத்திகளை வந்து எடுத்தாங்க அரசு. ஸ்கேனில் வந்து தெரிவிக்கக்கூடாது ஆனா பெண்ணான்றதை. மருத்துவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு, தனியார் மருத்துவர்களுக்கு எக்கச்சக்கமான கட்டுப்பாடு. பல பேர் வந்து கேட்டால் மருத்துவமனை சீல் வச்ச கதைலாம் இருக்குது. அப்போது பெண் சிசு கொலையை தடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்?
பெண் குழந்தைகள் பிறந்தாக்கான்னு கேட்டால் அந்த குழந்தைகளுக்குன்னா தொட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு திட்டம் கூட கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா பேரில். அப்போ வந்து ஏடிஎம்கே ரூல் ஜெயலலிதா நிறைய கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி வந்து கேட்டால் ஜெண்டருக்கு என்ன ஜெண்டர்ன்றது நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு வந்து இங்கே கட்டுப்பாடு. ஏன்னா கள்ளிப்பால் ஊற்றி பெண் சிசு கொலையை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. தென் மாவட்டங்களில் நடந்துச்சு, இங்கேயும் நடக்குது. வளர்ந்த அதான் நகர்ப்புறங்கள்லேயும் கேட்டால் வந்து மக்கள் வந்து வேறு விதமாக பண்ணாங்க. அங்கே கள்ளிப்பால்னால் இங்கே வந்து கேட்டால் அபார்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ வந்து அபார்ஷன்றது கேட்டால் வந்து பெரும்பாலான மருத்துவமனைகளை வந்து செய்யறதுக்கே தடை இருந்துச்சு. இது நிறைய ஸ்கேன் பண்ணுறதுக்கு தடை, இப்படி நிறைய இருந்தது. அப்போது ஒரு வகையில் அன்றைக்கி பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள்லாம் இன்றைக்கி எல்லாம் டபுள் டிகிரி வச்சுருக்குங்க. இன்றைக்கி பெண் குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து ஆண் இளைஞர்களை பார்த்து ஒரு வரன் வந்தால் செலக்ட் பண்ணுற இடத்துல இன்றைக்கி பெண் குழந்தைகள் இருக்காங்க. இவனை ரிஜெக்ட் பண்ணு, இவனை ஓகே பண்ணு. உள்ளாட்சி அமைப்புகள் 50% இடஒதுக்கீடு. அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி ஏன் இந்த 30 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் கேட்டால் இது ஜெயலலிதாவுடைய 2 திராவிட கட்சிகள் நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளுமே கேட்டால் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பல பெண்களுக்கான உரிமையை வந்து பெண் விடுதலை சம்பந்தமாக கேட்டால் தீவிரமாக சிந்திச்சாங்க 2 திராவிட கட்சிகளுமே. அது நன்றி மறக்கவே கூடாது. இன்றைக்கி யார் யாரோ ஏதோ பேசலாம், இந்த வரலாறுலாம் அவங்க எங்கே தெரிய போகுது. 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க காலேஜுக்கு போயிருந்திருப்பாங்க. இன்றைக்கி பேசுறவங்க பெண் விடுதலை சம்பந்தமாக பெண் உரிமை சம்பந்தமாக 2 திராவிட கட்சிகளும் குறை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து இந்த பையன் வந்து கேட்டால் வந்து அந்த ஜெண்டர்ன்ற விஷயத்த சர்வசாதாரணமாக சொன்னான் சார். அதை ஈஸியாக இந்த அரசு கடந்து போயிடுச்சு. உண்மையிலே அவனை தூக்கி உள்ள வச்சிடணும். அன்றைக்கே யார் இர்ஃபானை அன்றைக்கி விட்டாங்க. ஆக்சிடென்ட் சொன்னதும் கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் வந்து சிசர் வச்சு கட் பண்ணாம பாருங்க. நம்ம மாசு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு அப்படியே கடந்து போயிட்டாங்க. இது உண்மை. இப்போ நடவடிக்கை எடுக்கல, அந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. இப்போ பாருங்க, இவன் இன்னும் என்னென்ன அடுத்து என்ன சேட்டப் பண்ணுவானோன்னு இவன் ஒரு வீடியோ போடும்போதுலாம் இப்போ வந்து கேட்டால் யார் பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார் பயப்படுறதுன்ற விட கேட்டால் யார் ஒரு என்ன கேட்டால் ஒரு நெருடலாக பார்க்குறாங்கன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவங்க, ஆளும் அரசு சார்ந்தவங்க, திமுக தரப்பு சார்ந்தவங்க. ஏப்பா இவன் என்னப்பா ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து வைக்க போகிறான்பா, இவன் பண்ணுறதெல்லாம் நமக்கு தான் ஏன்னா இப்போ அப்படி ஆயிடுச்சு. எல்லா சோஷியல் மீடியாவும் இன்றைக்கி வந்து பேசும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் வந்து இந்த திமுக அரசு வந்து சலுகை காட்டுது, ஆக்சிடென்ட் பண்ணார் அதை நடவடிக்கை எடுக்கலை, ஜெண்டர்னு சொன்னார் நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கப்புறம் கேட்டால் வந்து சிசர் வச்சு வந்து தொப்புள் கொடி கட் பண்ணார் அப்போவும் நடவடிக்கை எடுக்கலை. இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தான தர்மம் பண்ண சொல்லி பிச்சைக்காரங்க மாதிரி நடத்துகிறாரு. எல்லாரும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக கேட்டால் இர்ஃபானையும் சாடுறாங்க, திமுக அரசையும் சாடுறாங்க. இது எதுக்கு இந்த நிலைமை? நெறியாளர் பார்வதி அவர்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளால் வந்து அடி வெளுத்திருக்காங்க இர்ஃபான் அவர்களை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் பெரிய ஜமீன்தார் பரம்பரை, இவர் வந்து இறங்கிலாம் வந்து அந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய மாட்டார், உன் ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்டாக நீ வச்சுக்கிற அப்படின்னா இதுக்கடா நீ வெளியே கூப்பிட்டு வர்ற இது மாதிரி சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற கடுமையான ஒரு வார்த்தைகளாக வந்து தீர்த்துருக்காங்க. அவங்களுடைய கருத்து எப்படி? நானும் பார்க்குறேன் சார். அவங்க மட்டுமே இல்லை, நீங்கள் சொல்கிறது நான் பார்த்தேன். இன்னும் மோசமான சில வார்த்தைகள் கூட விமர்சனம் பண்ணுறாங்க பலரும். நான் ஒன்று தான் சொல்லுவேன் இர்ஃபானுக்கு. ஒரு மேடை நிகழ்ச்சியில் கூட பார்த்தேன். அந்த மேடை நிகழ்ச்சியில் கூட ரொம்ப வந்து இயல்பாக தான் இருந்தார். நான் அந்த தம்பியை நான் பார்த்தேன். மேடையில் பேசும்போதே நான் பார்த்தேன். கேட்டால் இங்கே எல்லாம் தலைவர்கள்லாம் வந்துக்கிறாங்க, இவங்க பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருக்குது. இது ஒரு முக்தார் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி தொடங்கும் போது எங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருந்தாரு. அப்போ நம்ம போயிருந்தோம், நீங்கள் கூட வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இர்ஃபான் வந்து பேசும்போது நம்ம பார்த்தோம். ரொம்ப சாதாரணமாக என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த இவங்களெல்லாம் தலைவர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு மேடையில் பேச சொன்னால் எனக்கு கூட சிரிப்பு வந்துச்சு. அப்போ வந்து கேட்டால் வெறும் வீடியோக்காரன் போல இருக்கு இவன் சோஷியல் மீடியாக்காரன் கிடையாது, ஒரு வீடியோக்காரன் போல இருக்கு, ஒரு வீடியோ போடுற போல இருக்கு, ஏன் பார்த்து பயப்படணும், தான் பேச வந்த கருத்தை பேச வேண்டியது தானே, யார் எத்தனை தலைவர் தான் என்ன அப்படின்னு கூட நான் நினச்சேன் மனசுக்குள்ள. ஆனால் இயல்பாக பேசிட்டு போயிட்டான். ஆனால் இது வந்து அவன் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது இதில் விமர்சனத்தில் ஒரு குறிப்பிட்ட சில விமர்சனங்கள் வருது. என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீ இப்படி வந்து ஏழைங்களை நீ இப்படி பண்ணுறியே, நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வரும் சொல்கிறது யார்? இப்போ இதுக்கு முன்னாடி வந்துலாம் விட்டுருங்க, அது ஒரு விட்டுருங்கள, அது நம்ம கடந்து போயிட்டோம். ஆனால் இந்த ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி நீ வந்து இப்படி பேசுறியே, நாளைக்கு உனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தான், நீங்கள் சொன்னீங்களா அந்த அம்மா மாதிரி, இன்னும் பல பேர் சொல்லும் போது ஒருத்தர் சொல்கிறான், நாளைக்கு உனக்கு இதே மாதிரி நிலைமை வரும்டான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உன் குடும்பத்துக்கே இந்த நிலைமை வரும்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அது நடக்கலன்றது வேறு விஷயம் சார். இந்த விமர்சனம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். நீயா எதுக்கு பண்ணிக்கிற?
நீயா வந்து உங்க கை காசு எடுத்து போட்டு ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை துணை வந்து மக்கள்கிட்ட நீ கொடுக்குறன்னா இந்த கைக்கு அந்த கைக்கு தெரியக்கூடாது சார். இதை எதுக்கு நீ ஒரு வீடியோவை எடுத்த? அங்க நீ பேசுறது அங்க இது பண்ணி எல்லாத்தையுமே வீடியோ இருப்பீங்க. சொல்றது வந்து பாத்தீங்கன்னா காலையில பல்லு தைக்கிறதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் எல்லாமே கண்டென்ட். ஏன் இவ்வளவு நாகரிகமா போறீங்க? ரொம்ப டீசெண்டா போறீங்க. நாளைக்கு ஒன்றும் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து கேட்டா அது பாருங்க, நான் வந்து நேற்றுக்கு பிரியாணி சாப்பிட்டேன் நைட்டு, இதை வந்து கழிவறைக்கு போயிருக்கேன் பாருங்க, இதை நான் போனது இதாங்க கோவம் அப்படிதான் மக்கள் ஒரு நாகரிகம் சார். அப்படிதான் இன்னும் அது ஒண்ணுதான் செய்யல அவன், இன்னும் அது ஒண்ணுதான் செய்யல, அது ஒண்ணுதான் செய்யல. வேற என்ன பண்ண? நீங்க ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க. நான் வேற அவன் பண்ண வேலைக்கு இப்ப இதுதான் இப்படிதான் பேசி ஆகணும். நம்ம சார் இருக்கிறத சொல்லி தானே சார் ஆகணும். ஆட்சிக்கு கெட்ட பேர், இதனால அரசுக்கு கெட்ட பேரு. நான் நேற்று நைட்டு பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி போடுறான். மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கக்கூஸ் போயிட்டு வந்துட்டு இதை பாருங்க, இன்னும் அந்த வீடியோ மட்டும் தான் சார் போடல. அவன் வேற என்ன பண்ண சொல்ல முடியும்? அவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் வேற. ஆளுங்கட்சி தான் நெருக்கடியில் இருக்கு தேவையில்லாம. இதெல்லாம் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நல்லது செய்யறதெல்லாம் இவனால. கனிமொழி இந்த அரசு வந்து என்ன சொல்லியிருக்காப்லன்னா, நான் அது மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை ஏதோ காப்பாத்துவீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசல. சார் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு லிமிட் இருக்கு சார் எல்லாத்துக்கும். இப்படிலாம் அந்த பையன் கேட்டிருக்காப்ல சார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டான் சார். நீங்கள் இதுதான் பார்த்தீங்க போல இருக்கு. அவங்க மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை விட்டான் தெரியுங்களா? எப்பயுமே அவன் பண்ணுறது, அவன் ஒரு விஷயம் பண்ணும்போதெல்லாம் அந்த மன்னிப்பு கூட வந்து ஒரு லிமிட் இருக்குது. எல்லாத்துக்கும் நீ சாரினா எல்லாம் அந்த சாரிக்கு ஒரு மரியாதைலாம் போயிடும்ல. ஒரு சாரிக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார். அந்த மன்னிப்புன்ற வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அவன் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரி துப்புன ஒன்று கேட்டா நான் மன்னிக்கணும், நான் வந்து தெரியாம. நிறைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்க பார்வதி ஸ்லாம் பண்ண அந்த வீடியோவை நிறைய பேர் எடுத்து போட்டாங்க, பார்வதி வந்து எதிர்வினை ஆற்றின வீடியோவை. ஆனா அந்த சேனலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காப்ல சார். நான் தான் சொல்றேன் சார், இவன் பல வேலைகள் செஞ்சுட்டு வரான். நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு சேனலில் வந்து இவனை வந்து இது வந்து அரசுக்கு தேவையில்லாமல் அவப்பேர் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லும் போது கேட்டினா, அதில் கமெண்ட்டில் வந்து இவனுடைய ஆட்கள் போடுறது கமெண்ட்டில் வந்து என்ன திட்டினானுங்க. இது நான் வெளியில் சொல்ல முடியல, உண்மைதான். அன்னைக்கு சொல்ல இன்றைக்கி சொல்கிறேன். ஏற்கனவே இவனை வந்து கடுமையாக அந்த ஜெண்டர் விஷயத்தில் சொல்லும் போது நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன் மீடியாவில். அதை வந்து கேட்டினா ஒரு 10 பேர் வந்து கேட்டினா என்னை வந்து கமெண்ட்டில் வந்து திட்டிருந்தாங்க. அதை என் ஃப்ரெண்டே போட்டான் சார். நான் கமெண்ட் படிக்கிறதுல என் ஃப்ரெண்டு போட்டான் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து அது நல்லா தெரியும். அது பேரை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவெல்லாம் வந்து இவன் ஆள் யார், இர்ஃபான் ஆளுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதை பற்றி இல்லை, நம்ம மதசார்பற்ற ஒரு மனிதராக தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு எல்லாரும் ஒன்று இன்னும் சொல்ல, என் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கு. ஸோ நான் அதெல்லாம் வந்து நான் பல பேர் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, இதில் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் வந்து இர்ஃபானை விமர்சனம் பண்ணதில் பல பேர் வந்து கேட்டால் வந்து சிறுபான்மை பெரிய சார்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது சார். அந்த மக்கள் எந்த மக்கள்னாலும் நீங்கள் வந்து கேவலப்படுத்தக்கூடாது இல்லை. அல்லது கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி அவர்கள்ட்ட இதெல்லாம் வந்து கேட்டால் என்கரேஜ் பண்ணுவாங்களா? நிச்சயமாக பண்ணுவாங்க. இவனால என்னடா பெரிய தலைவலியாக இருக்குது, இவன் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாமல் நமக்கு வந்து அரசு கெட்ட பேர் தானே சார். எவ்வளோ அரசு நல்ல விஷயங்கள் செய்யுது. நீ அந்தளவுக்கு பெரிய ஒன்றும் சப்போர்ட்டாக ஆட்சி அது அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் நான் ஒன்றும் கிடையாது. உன் விளம்பரம் தான் இங்கே பெருசாக இருக்குது. கெட்ட பேர் தானே சார், அரசுக்கு தானே சார் கெட்ட பேர். இப்போ பாருங்க, இர்ஃபானை விமர்சிக்கிற அத்தனை பேருமே வந்து திமுக அரசையும் விமர்சிக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் ஒன்றா பாருங்க, எதுக்கு இந்த நிலைமை. அதெல்லாம் அவன் பாருங்க. இதுவே நீங்கள் இதை ஒரு இதாக சொல்கிறேனே, இதை நீங்கள் ஒரு தொழிலாக பண்ணுறீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தொழிலாகவே பண்ணுறீங்க. வீடியோ எடுத்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறதுங்க, அது மோசமான. எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணி போடுங்க. இப்போ இந்த விஷயத்தை கூட நீங்கள் வந்துக்கிட்டா ஒன்றுமே வேண்டாம், இந்த மாதிரிலாம் பேசாமல் நார்மலாக வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்கள் உதவி கொடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கொடுத்து கூட ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து போட்டால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தொடாத, கை விடாத, அதை போடாது. என்னடா நீ கொடுக்குறது 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 ரூபா பொருளுக்கு நீங்கள் பண்ணுற அலம்பல் எவ்வளோ அலம்பல். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி சார்.